கோவை மாவட்டம் வால்பாறையில் பிரேக் பிடிக்காமல் தாறுமாறாக ஓடிய கார் சாலையில் சென்ற பெண் மீது மோதி விபத்துக்குள்ளானது. தபால் நிலையம் அருகே நிகழ்ந்த இந்த கோர விபத்தில் ராஜேஸ்வரி மற்றும் கவிதா ஆகிய இருவர் காயமடைந்தனர். இந்த விபத்தின் பதைபதைக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகியுள்ளன. கோடை வெயிலை குறைக்க அம்மனை குளிர்விக்கும் பூஜை நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட தும்பவனம் பகுதியில் உள்ள தும்பவனத்தம்மன் கோயிலில் அக்னி நட்சத்திரத்தையொட்டி குலதெய்வ வழிபாடு மிக விமர்சையாக நடைபெற்றது. தும்பவனத்தம்மனுக்கு பால், தேன், இளநீர், சந்தனம், தயிர் உட்பட பல்வேறு பழங்களால் ஆன சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. மேலும் கத்திரி வெயில் துவக்கத்தையொட்டி கடுமையான வெயிலில் தணிக்க கோரி தும்பவனத்தம்மனுக்கு பம்பை உடுக்கை அடித்து வர்ணித்து பாடல் பாடி குளிர வைத்து பக்தர்கள் வழிபட்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் உட்கோட்ட காவல் நிலைய வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 4200 கிலோ குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் எரித்து அழிக்கப்பட்டன. ராமநாதன் குப்பம் கிராம பகுதியில் பள்ளம் தோண்டி அனைத்தும் கொட்டிய பிறகு நீதிமன்ற உத்தரவுப்படி தீயிட்டு எரித்து அழிக்கப்பட்டன. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் மேம்பாலத்தை மீண்டும் திறக்க வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் செல்வதற்கு திறக்கப்பட்ட மேம்பாலம் கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக திடீரென்று மூடப்பட்டது. இந்நிலையில் வாகன நெரிசல் அதிகமாக உள்ளதால் இதனை உடனடியாக திறக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரியில் மருத்துவ பணியாளர்கள் குடியிருப்பு மீது அரசமர கிளை முறிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதன் சத்தம் கேட்டு வீடுகளின் உள்ளே இருந்தவர்கள் கை குழந்தைகளை தூக்கி கொண்டு பின்வாசல் வழியாக பதறி எடுத்து வெளியே வந்தனர். இந்த விபத்தில் குடியிருப்பின் மேற்கூரை மற்றும் உள்ளே இருந்த பொருட்கள் சேதமடைந்தன. மரத்தின் கிளைகள் முறிந்துவிடும் சூழ்நிலை உள்ளதாக பலரும் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார் எழுந்துள்ளது. கடலூர் அருகே விளாங்காட்டூர் கிராமத்தில் கழிவுநீர் கால்வாய் அமைக்காமல் சிமெண்ட் சாலை அமைத்ததாக கூறி பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மழை காலங்களில் லேசான மழை பெய்தால் கூட வீடுகளுக்கு முன்பு மழைநீர் தேங்குவதாக மக்கள் புகார் தெரிவித்தனர். எனவே சாலை அமைக்கும் பணியை மக்கள் தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. நாகை மாவட்டம் கீழையூர் ரெங்கநாதர் கோயிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். கீழையூர் ரெங்கநாதர் கோயிலில் சித்திரை திருவிழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணத்தையொட்டி ரெங்கநாத பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் வசந்த மண்டபத்தில் எழுந்தருள வேத மந்திரங்கள் முழங்க யாகங்கள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து மாலை மாற்றும் வைபோகம் மற்றும் மாங்கல்ய தாரணம் நிகழ்ச்சி பாரம்பரிய முறையில் நடைபெற்றது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தலைமையிலான ஆட்சி அமைந்ததை வரவேற்கும் வகையில் ஈரோட்டில் டீக்கடை உரிமையாளர் வாடிக்கையாளர்களுக்கு இலவசமாக டீ வழங்கினார். மீனாட்சி சுந்தரனார் சாலையில் தெப்பக்குளம் வீதியைச் சேர்ந்த மனோகரன் என்பவர் கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக டீக்கடை நடத்தி வருகிறார். தாவேக ஆதரவாளரான இவர் விஜய் தலைமையிலான ஆட்சி அமைந்ததை வரவேற்கும் விதமாக கடைக்கு வரும் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் டீ, பலகாரம் உள்ளிட்டவற்றை இலவசமாக வழங்கியுள்ளார். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே கையில் பட்டாக்கத்தியுடன் ரீல்ஸ் போட்ட நபரை பிடித்து காவலர்கள் எச்சரித்து அனுப்பினர். பச்சாம்பேட்டையைச் சேர்ந்த தீனா அதீத ஆர்வத்தில் கையில் பட்டாக்கத்தியுடன் ரீல்ஸ் வெளியிட்டார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் லால்குடி காவல் நிலைய காவலர்கள் தீனாவை பிடித்து எச்சரித்து வருத்தம் தெரிவித்து மற்றொரு வீடியோவை வெளியிடச் செய்தனர். ஸ்டோரி வச்சேன், கத்தி வச்சு, அதனால என்னை லால்குடி காவலர்கள் கண்டிச்சார்கள். நான் கூட்டி போயிட்டு இது மாதிரி ஸ்டோரிலாம் போடக்கூடாதுன்னு திட்டினார்கள். ஆனால் திட்டினா நான் தான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். இது மாதிரி ஸ்டோரி போட்டு இது மாதிரி நீங்கள் யாரும் ஸ்டோரி போடாதீங்க. திருச்சி திருவெரும்பூரை அடுத்த நவல்பட்டு போலீஸ் காலனியில் அமைந்துள்ள ஞான விநாயகர் ஆலயத்தில் பூச்சொரிதல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சித்திரை மாத திருவிழாவை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் மேளதாளங்கள் முழங்க ஆதிமாரியம்மன் எழுந்தருளி ஊர்வலமாக திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அப்போது பக்தர்கள் அம்மனுக்கு பூத்தட்டி எடுத்து பூச்சொரிதல் வழிபாடு நடத்தினர்.
மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் அருகே விஜய் முதலமைச்சரானதை கொண்டாடும் வகையில் பொதுமக்களுக்கு திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில் பிரசாத லட்டுகளை ரசிகர் ஒருவர் வழங்கினார். மதுரை வரிச்சியூரைச் சேர்ந்த முத்துகிருஷ்ணன் என்ற மாற்றுத்திறனாளி தாவேக ஆட்சி அமைக்க திருப்பதி மலையில் உள்ள 2388 படிகளிலும் தவழ்ந்து வேண்டுதலை நிறைவேற்றி இனிப்பை எடுத்து வந்து பொதுமக்களுக்கு வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் சங்கம் அருகே சாமி தரிசனம் செய்ய சென்றபொழுது சரக்கு வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. கட்டமடுவு பகுதியைச் சேர்ந்தவர்கள் நீப்பந்துறை கோவிலுக்கு சென்றபொழுது வனப்பகுதியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் காயமடைந்த 15க்கும் மேற்பட்டோர் செங்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் அரசு பள்ளி மாணவர்கள் தொடர்ந்து 2 மணி நேரம் சிலம்பம் சுற்றி அசத்தினர். சித்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அன்னையர் தினத்தை ஒட்டி தனியார் நலச்சங்கத்துடன் இணைந்து 2 மணி நேரம் சிலம்பம் சுற்றினர். உதகையில் உள்ள ஆளுநர் மாளிகையின் தடுப்பு சுவற்றில் சிறுத்தை அமர்ந்து ஓய்வெடுத்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. அந்த வழியாக சென்ற மக்கள் அதனை வீடியோ எடுத்த நிலையில் மனிதர்கள் நடமாட்டத்தை கண்டதும் அந்த சிறுத்தை தடுப்புச் சுவற்றிலிருந்து இறங்கி வனப்பகுதிக்குள் ஓடியது. நீர்வரத்து சீரானதால் நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவி மற்றும் களக்காடு தலையணையில் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. கனமழை காரணமாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க கடந்த சில தினங்களுக்கு முன் வனத்துறையினர் தடை விதித்தனர். தற்போது மழை குறைந்துள்ளதால் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதை தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. இதேபோன்று தலையணையிலும் 6 நாட்களுக்கு பின் தடை விலக்கப்பட்டது. கேரளாவில் தாத்தாவுடன் ரயிலில் சென்ற 6 வயது சிறுமியை தூக்கிச் சென்று பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக போதை ஆசாமியை சக பயணிகளை கடுமையாக தாக்கி காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். கொல்லம் அருகே பாலருவி விரைவு ரயிலில் தன்னுடைய தாத்தாவுடன் 6 வயது சிறுமி பயணித்தார். நள்ளிரவில் தாத்தா சற்று கண் அயர்ந்த நேரத்தில் அதே ரயிலில் பயணம் செய்த சானிஷ் என்பவர் மது போதையில் சிறுமியை தூக்கிச் சென்று ஆளில்லாத பெட்டியில் வைத்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. சிறுமி அழுது கொண்டே வந்ததை பார்த்த சக பயணிகள் சானிஷை தாக்கி ரயில்வே காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். UPSC தேர்வில் வென்றவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. UPSC தேர்வில் தேர்ச்சி பெற்ற சொந்த ஊருக்கு வந்தவருக்கு மொரப்பூர் ரயில் நிலையத்தில் உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் மேல தாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். தருமபுரி மாவட்டம் பள்ளிப்பட்டி கிராமத்தை சேர்ந்த கலைப்பிரியன் என்ற இளைஞர் UPSC தேர்வில் தேர்ச்சி பெற்று இந்திய அளவில் 71வது ரேங்க் பெற்றார். இந்நிலையில் சென்னையிலிருந்து ரயில் மூலமாக சொந்த ஊருக்கு வந்தபோது அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி அருகே கார் மீது கண்டெய்னர் லாரி மோதிய விபத்தில் வணிக கப்பற்படை வீரர் உட்பட 2 பேர் உயிரிழந்தனர். கேரள மாநிலம் பட்டாம்பி பகுதியை சேர்ந்த வினித் என்பவர் குடும்பத்துடன் கிருஷ்ணகிரி அருகே குருபரப்பள்ளி மேம்பாலத்தின் மீது சென்றபோது இந்த விபத்து ஏற்பட்டது. காரில் பயணித்து 28 வயதான வணிக கப்பற்படை வீரர் தீபக் மற்றும் 30 வயதான அவருடைய சகோதரி திவ்யா ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் காரில் இருந்த 7 பேர் படுகாயமடைந்தனர்.